வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்வித்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா NITTTR அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே இங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் தான். இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தரமணிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. குரூப் பி கேட்டகரியில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிரேட் 1, அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் போஸ்ட் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் ஓபிசி கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பேவே 35,400 1,12,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 50,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் 11 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது MTS போஸ்ட், ஓகேங்களா? ஸோ இந்த 11 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 3 வேக்கன்சிஸ், அதில் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓபிசிக்கு 2 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆர் கேட்டகரிக்கு 5 வேக்கன்சிஸ், அதில் எக்ஸர்விஸ்மேனுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா? மொத்தம் 12 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 18,000 மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000க்கு மேலே கிடைக்கும், ஓகேங்களா? இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் www.nitttrc.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஜூனியர் இன்ஜினியர் சிவில். இந்த போஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள், அல்லது டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா 5 yearsம் டிப்ளமோ முடிச்சிருந்தா 8 yearsம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே டிசரபிளாக குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா? அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது தான். அதாவது இன்கேஸ் நீங்கள் போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா இதுதான் அப்படிங்கிறத ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் www.nitttrc.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் மார்ச் 13 ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, கொரியர் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மார்ச் 23 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா?
ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது OMR பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் இருக்குது. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PWD கேட்டகரி, உமன் கேண்டிடேட்ஸ், எக்ஸர்விஸ்மேன், இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி இந்த ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக அப்ளை பண்ணுறப்பவே ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் அட்ரஸ். ஓகேங்களா? தி டைரக்டர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், NITTTR, தரமணி, சென்னை 600113, தமிழ்நாடு, இந்தியா. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MTS போஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 11 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். 10th மேலே 12th, எனி டிகிரி, டிப்ளமா, IT இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். டிசரபிளாக 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள். 10th பாஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த போஸ்டிங்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் க்ளீன் லைனர்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலிவரிங் டெக் ஒர்க் இருக்கும். அதேமாதிரி எல்லா ஒர்க்குக்கும் வந்து அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி, மெயில் பண்ணுற மாதிரி, ஃபோட்டோ காப்பி பண்ணுற மாதிரி, டிஸ்பேச் பண்ணுற மாதிரி, ஸோ எல்லா ஒர்க்லேயுமே அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி, ரூம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, டஸ்டிங் அண்ட் ஃபர்னிச்சர், அதேமாதிரி ஸ்வீப்பிங், மாஃபிங், ஜென்ரல் க்ளீனிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ச் அண்ட் வார்ட் டியூட்டிஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ரூம்ஸு, இந்த மாதிரி எல்லா அசிஸ்டன்ட் டைப்பில் இருக்க எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு 8 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 3 கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் ரிலேட்டடாக, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, அதேமாதிரி ப்ளம்பர் ஒர்க்கு, AC மெக்கானிக்கு, கார்டனரு, ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங், க்ளீனிங், கார்பெண்டரி. ஸோ இதில் நீங்கள் 3 கேட்டகரி சூஸ் பண்ணணும். அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 10 மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை ஆன மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி MTS போஸ்ட்டுக்குமே ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் மார்ச் 13 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க மார்ச் 23 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டாகவோ அல்லது OMR பேஸ்டாகவோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், EWS, OBC இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 300 ரூபாய் ஃபீஸு. இவங்களை தவிர்த்து மற்றவங்க SC, ST, PWD கேட்டகரி, உமன் கேண்டிடேட்ஸ், எக்ஸர்விஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே இப்போதுமானது. இந்த ஃபீஸுமே SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பயே ஃபீஸை பெய்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். சேம் அட்ரஸ் தான். லாஸ்ட் டேட் மார்ச் 23 வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் ரைட் பண்ணி அதில் நீங்கள் சைன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. இதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஒரு டீசென்ட்டான சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.